அஞ்சலிங்கிற ஒரு பெண்ணு. அவளுக்கு ரொம்ப நாள் ஆசை என்னடான்னா, நம்ம வந்து ஒரு தீயணைப்பு வீரரா மாறணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம், நீ ஒரு பெண்ணு, உன்னால அந்த நெருப்பெல்லாம் அணைக்கக்கூடிய சக்தி எல்லாம் கிடையாது, ஒரு ஆணால தான் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவளுக்கு மிகவும் மன கஷ்டத்தை கொடுத்தது. ஏன் நம்ம பெண்ணால சாதிக்க முடியாதா அப்படின்னு நினைச்சு அவ கடுமையாக பயிற்சி எடுத்து ஒரு தீயணைப்பு வீரரா அவ மாறினா. மாறிக்கும்போது அவ பக்கத்துல இருந்த ஒரு பில்டிங் ஒரு நாள் தீ பிடிச்சு எரியுது. அப்போ தீயணைப்பு வீரர்கள் வர்ற நேரம் ரொம்ப தாமதமாகுது. அதுக்குள்ள இவ அந்த பில்டிங்குள்ள சேர்ந்து தீயணைப்பை அணைச்சி தடுத்து நிறுத்துறா அந்த பில்டிங்கை ஃபுல்லாவே. அப்ப நிறுத்தோம்னா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாரும் அவளை பாராட்டுறாங்க. நீ ஒரு பெண்ணு, உன்னால முடியாதுன்னு நினைச்சோம், ஆனா உன்னால காப்பாற்ற முடிஞ்சது, எல்லா மக்களையும், குழந்தைங்களையும், வயசானவங்களையும் காப்பாற்ற முடிஞ்சதுன்னு சொல்லி யாரெல்லாம் அவளை உன்னால முடியாதுன்னு சொன்னாங்களோ அத்தனை பேரும் அவளை பாராட்டுறாங்க அஞ்சலிய. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிடுதோம்னா, ஒரு வேலைங்கிறது ஆண் பெண்ணுக்கு உண்டானது மட்டும் இல்ல, நம்மளோட முயற்சியும் கூட தான். இது ரெண்டும் இருந்தா நம்மளால எல்லா வித வேலைகளையும் நம்மளால துணிவோட செய்ய முடியும். அஞ்சலி அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொல்றதை கேட்டு அவளும் சோர்ந்து உட்கார்ந்தா அவளால முன்னேறி இருக்கவே முடியாது. நம்மளோட திறமை நமக்கு தான் தெரியும்.